பிறப்புக்கு தடையா, பிறந்த பின் தடையா, பரமேறிய பின்னும் தடையா? இந்த செய்தியை நாம் தலைப்பை பார்த்தவுடனே இப்படிப்பட்ட தடையை கொடுக்கிறது யார்? இது ஒரு பெரிய கேள்வியாய் இருக்கிறது. பிறப்புக்கு தடை, பிறந்த பின் தடை, பரமேறிய பின்னும் தடை. ஏதேன் தோட்டத்துல நம்முடைய ஆதாம் ஏவாள் முதலிலே இந்த பூமியிலே செய்யப்பட்ட பாவம், அந்த பாவம் செய்ததினாலே அவர்கள் மன்னிப்பு கோராமல் ஒளிந்து கொண்டிருந்ததினாலே தேவன் கொடுத்த முதல் தண்டனை ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் கொடுத்த முதல் தண்டனை வலு சர்ப்பத்தை பார்த்து அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். இந்த இடத்துல சபிக்கப்பட்டிருப்பாய் என்று எழுதப்பட்டதனாலே இது சாபம் என்று நிறைய பேர் நினைக்கிறார்கள். இது சாபம் அல்ல, சாபத்தின் உச்சகட்டம் தான் தண்டனை. ஆக அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் சிரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இது வலு சர்ப்பத்தை பார்த்து தேவன் சொன்ன வார்த்தை. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆனால் வசனம் 14ஆம் வசனம் மாத்திரமே சர்ப்பத்துக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. 15ஆம் வசனம் சர்ப்பத்துக்காக சொல்லப்பட்டதா இல்லை. அங்கே 15ஆம் வசனம், உனக்கும் சிரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய். இது சாத்தானை பற்றி சொல்லப்பட்டது. ஒரே ஆளை நோக்கிதான் பேசப்படுகிறது. ஆனாலும் அந்த ஒரு ஆளுக்குள்ளே ஒளிந்திருக்கிற, மறைந்திருக்கிற அல்லது அருகில் இருக்கிற இன்னொரு ஆளையும் குறித்து அந்த தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. இதைத்தான் லா ஆஃப் டபுள் ரெஃபரன்ஸ் என்று வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். இந்த லா ஆஃப் டபுள் ரெஃபரன்ஸ் மூலமாய் வசனம் 14 சர்ப்பத்தை குறிக்கிறது என்றும், வசனம் 15 பிசாசை குறிக்கிறது என்றும் இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா தேவ மனுஷர்களும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். இது பிசாசை பார்த்து சொல்லாவிட்டாலும் சர்ப்பத்தை பார்த்து சொன்னாலும் லா ஆஃப் டபுள் ரெஃபரன்ஸின் மூலமாய் இது நிச்சயமாய் இது சாத்தானை நோக்கிதான் 15ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று எல்லாருமே ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். மிக்க சந்தோஷம். இப்படி இதை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய எல்லா கிறிஸ்தவர்களும் ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் பாபிலோன் ராஜாவை பற்றி சொல்லும் பொழுது அவனுக்குள்ளே அவனை சுற்றி அவன் மேலே இருக்கக்கூடிய அந்த சாத்தானையும் சேர்த்து சொல்லப்படுகிறது என்பதை மாத்திரம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களே ஏன்? அதே போல எசேக்கியேல் 28ஆம் அதிகாரத்துல தீரு ராஜாவை பற்றி சொல்லப்படும் பொழுது தீர் ராஜாவை சுற்றி தீர் ராஜாவுக்கு மேலே இருக்கக்கூடிய சாத்தானையும் சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறது என்ற காரியத்தை மாத்திரம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்களே. காரணம் என்ன? அதுவும் பிசாசின் தடைதானா? பேதுருவை பார்த்து நம்முடைய ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். யாரை பார்த்து? பேதுருவை பார்த்து. பேதுரு சாத்தானா? இல்லை, மனிதன் தான். ஆனாலும் பேதுருவுக்குள்ளே இருந்து பேதுருக்கு பக்கத்திலே இருந்து கிரியை செய்கிற அந்த சாத்தானை பார்த்து அப்பாலே போ என்று சொல்லுகிறார். எல்லாம் லா ஆஃப் டபுள் ரெஃபரன்ஸுக்குள் வருகிறது. இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை எப்பொழுது ஏதேன் தோட்டத்திலே பிசாசானவன் கேட்டானோ அப்பொழுதே அவனுக்கு தன்னுடைய எதிர்காலத்தை பற்றிய காரியங்கள் அவனுக்கு தெரிந்து விட்டது. தீர்க்க தரிசன விளக்கம் பிசாசுக்கு புரிந்து விட்டது. அவனுடைய எதிர்காலம் பற்றி அவன் அறிந்து விட்டான். 2 காரியங்களை ரொம்ப அதிகமாய் அறிந்திருக்கிறான். ஒன்று, ஸ்திரீயின் வித்தின் மூலம் அவனுக்கு தீமை வரப்போகிறது.
ஸ்திரீயின் வித்தின் மூலம் அவனுக்கு எதிர்ப்பு வரப்போகிறது. ஸ்திரீயின் வித்தின் மூலம் அவனுக்கு பெரிய பகைமை உருவாக போகிறது. இப்படி ஒரு காரியத்தை உணர்ந்திருக்கிறான். இரண்டாவது காரியம், அவன் பாதாளம் போன்ற நரகத்திற்கு தள்ளப்படுவதை உணர்ந்திருக்கிறான். தலையை நசுக்குவார் அப்படி இப்படி எல்லாம் போட்டதுனால அவன் பாதாளம் போன்ற நரகத்திற்கு தள்ளப்படுவான் என்பதை உணர்ந்திருக்கிறான். அப்படி இரண்டு காரியத்தை உணர்ந்திருக்கிறான். பாதாளத்துக்கு தள்ளப்படக்கூடிய காரியத்தை உணர்ந்திருக்கிறதுனாலதான் இயேசு கிறிஸ்து மனிதனாய் இந்த பூமியில இருக்கும் பொழுது கல்லறையிலிருந்து ஓடி வந்த ஒரு பிசாசு, கல்லறை பிசாசு இயேசுவை பார்த்தவுடனே லூக்கா 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே 31ஆம் வசனத்திலே 2 வசனத்திலும் அந்த சாத்தான் சொல்லுகிறதை சொல்லுகிறேன் கேளுங்கள். லூக்கா 8ஆம் அதிகாரம் 28, 31. அவன் இயேசுவை கண்டபோது கூக்குரலிட்டு அவனுக்கு முன்பாக விழுந்து, இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே, எனக்கும் உமக்கும் என்ன? என்னையா விஷயம்? நீர் இங்க வந்திருக்கிறீரு, எனக்கும் உமக்கும் என்ன? என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னான். அப்போ வேதனைப்படுத்த போகிறார், தீமை வரப்போகிறது. ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டது. அவனுக்குள்ளே இன்னும் ரீங்காரம் விட்டுக் கொண்டே இருக்கிறது. என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு உம்மை வேண்டிக் கொள்கிறேன் என்று மகா சத்தத்தோடு சொன்னான். 31ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, தங்களை பாதாளத்திலே போக கட்டளை இடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. ஆக பாதாளத்திலே தள்ள போகிறார், தள்ளிவிடுவார் என்ற ஒரு எண்ணம் ஆதியாகமம் 3:15 கேட்டவுடனே அவனுக்குள்ளே குடி கொண்டிருக்கிறது. அதனால இப்பொழுதே பாதாளத்தில் தள்ளக்கூடாது என்று சொல்லி தங்களை பாதாளத்திலே போக கட்டளையிடாதபடிக்கு அவைகள் அவரை வேண்டிக் கொண்டன. ஆக நிச்சயமாய் இதுவரைக்கும் பிசாசானவன் பாதாளத்திற்கோ நரகத்திற்கோ போனதாய் சரித்திரமில்லை, போகவில்லை. ஆனாலும் போக போகிறான் என்ற ஒரு விஷயத்தை அவன் அறிந்திருக்கிறான். இதனாலேயே அந்த வித்தாகிய கிறிஸ்து, ஸ்திரீயின் வித்தாகிய கிறிஸ்து பிறக்காதபடிக்கு ஆதி முதலிலிருந்தே தடை செய்து கொண்டிருந்தான். பிறந்து விட்டால் 2 காரியம் நடக்கும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தின்படி நடக்கப் போகிறது என்று அறிந்தவன், அந்த வித்தின் மூலம் தீமை வரப்போகிறது, பகைமை வரப்போகிறது, அழிவு வரப்போகிறது என்று அறிந்தவன், பாதாளம் போன்ற நரகத்திற்கு தள்ளப்பட போகிறோம் என்று அறிந்தவன், அவர் பிறக்காமலே செய்து விடலாம் என்று சொல்லி அந்த ஸ்திரீயின் வித்தாகிய கிறிஸ்து பிறக்காதபடி ஆதி முதலே தடை செய்தான். அந்த தடைகள் ஏராளம் இருக்கிறது பைபிள்ல. 1-2 மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஆதாமுக்கு, முதல் பெற்றோருக்கு முதல் மகன் பிறந்தான், காயின். அந்த காயினுக்கு ஒரு கொலை வெறியை உருவாக்கினான் சாத்தான். கொலை வெறியை உருவாக்கி ஆபேலை கொல்ல வைத்தான். கொலைகாரனாய் மாறிவிட்டான் காயின். அந்த கொலைகாரன் மூலமாய் இயேசு பிறந்தால் அதை இயேசு என்று உலகம் ஏற்றுக்கொள்ளாது என்று அவன் ஆதியிலே சிந்தித்தான் பிசாசானவன். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த கொலைகாரன் மூலமாய் இயேசு பிறக்கவில்லை. நம்முடைய ஆண்டவர் பிசாசுடைய தந்திரங்களை எல்லாம் அறிந்திருக்கிறார், அதற்கேற்றபடியே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதனாலே அந்த கொலைகாரன் காயின் மூலம் இயேசு பிறக்காமல் அவனுக்கு பிற்பாடு பிறந்த ஆதாமுடைய மகன் சேத்து மூலமாய் தேவன் இயேசு கிறிஸ்துவை பிறக்க வைத்தார். இரண்டாவது காரியம், தேவகுமாரர்கள், தேவனுடைய பிள்ளைகள் அந்நிய ஸ்திரீகளோடு அங்கே ஒன்று சேர்ந்து அக்கிரமம் பெருகியது. அந்நிய நுகப்பிணைப்பு அந்த காலத்திலே பெருகியது. இதை பார்த்து நம்முடைய தேவன் விசனம் அடைந்தார். இதை பார்த்த உடனே விசனமடைந்த தேவன் இந்த உலகத்தை படைத்ததுக்காய் வருத்தப்பட்டு இந்த உலகத்தையே கம்ப்ளீட்டா அழித்து விடலாமோ என்று அவர் அழிக்க நினைத்தார். ஆனாலும் கர்த்தர் நம்முடைய இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்பதற்காகவே நோவா என்ற ஒரு மனிதனை அங்கே கண்டார். அதனாலே அந்த நோவாவின் மூலமாய் இயேசு கிறிஸ்து பிறக்கட்டும் என்று சொல்லி தேவன் அந்த காரியத்திலே தன்னுடைய சித்தத்தை அங்கே பெரிய காரியத்தில் ஈடுபடுத்தினார். மூன்றாவது காரியம்,
நோவாவுடைய மகன் காம் இருக்கிறான். அந்த காம் என்பவனை சாபத்துக்கு உள்ளாக்கினான் பிசாசு. அவனை சபிக்கப்பட்டவனாய் மாற்றினான் பிசாசு. அப்ப காமுடைய சந்ததியிலே இயேசு கிறிஸ்து பிறந்தால் இயேசு சபிக்கப்பட்டவராய் மாறிவிடுவார் என்று பிசாசு திட்டம் போட்டான். ஆனால் இயேசு கிறிஸ்து காம் அந்த சந்ததி வழியாய் பிறக்கவில்லை, சேம் சந்ததி வழியாய் பிறந்து விட்டார். நான்காவது காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதற்கு பிறகு ஜலப்பிரளயம் முடிந்த பிறகு அந்த மக்கள் எல்லாருமே பாபேல் கோபுரத்தை கட்டி மனுஷர்களை தேவனுக்கு எதிராக உருவாக்கினான் பிசாசானவன். பாபேல் கோபுரத்தை கட்ட வைத்து மனுஷர்களை தேவனுக்கு எதிராக உருவாக்கினான். அவர்களே தங்களுக்கு தாங்களே பாதுகாப்பை தேடிக்கொள்ளத்தக்கதான பெரிய காரியத்தை அவர்களுக்கு அறிவாய் கொடுத்து, பிசாசு கொடுக்கிற அறிவு, இப்படி அவன் செய்தான். இதை பார்த்த உடனே கர்த்தர் வானத்திலிருந்து இறங்கி வந்தவர் அவர்களுடைய பாஷையை மாற்றினார். பாஷையை மாற்றின உடனே அவர்கள் ஒவ்வொரு பாஷைக்காரர்களும் தனித்தனியாய் பிரிந்தார்கள். உலகம் பல பிரிவாய் மாறி போயிற்று. ஐந்தாவது காரியம் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த பிசாசானவன் தேவன் தெரிந்து கொண்ட ஆபிரகாம் என்ற அந்த மனுஷனுடைய மனைவியை மலடியாக்கினான் பிசாசு. குழந்தை இல்லாமல் ஆக்கி விட்டான் பிசாசு. ஆனாலும் நம் தேவன் அந்த சாராள் மூலமாய் ஈசாக்கை பிரசவிக்க செய்தார். ஹல்லேலூயா. அழைக்கப்பட்ட ஆபிரகாமின் உத்தமத்தை கெடுக்க வேண்டும் என்பதற்காக பிசாசானவன் நினைத்து அந்த ஆபிரகாமை ஆகாரோடு இணைய வைத்தான். அதற்கு சாராளையும் உபயோகித்தான். இந்த நிலையிலே ஆபிரகாமிடம் நீதி விளங்காமல் உத்தமம் எல்லாம் போய்விட்டது என்ற ஒரு நிலையிலே இருக்கும் பொழுது ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஆபிரகாமை கொண்டே பெரிய காரியம் செய்ய வேண்டும் என்று தேவன் திட்டமிட்டதனாலே அந்த ஆபிரகாமிடம் நீதி விளங்க வேண்டும் என்பதற்காகவே தன்னுடைய ஒரே மகனை பலியிட வேண்டும் என்று தேவன் பணித்தார். அதை கேட்டவுடனே பிசாசானவனுக்கு பயங்கர கொண்டாட்டம். இந்த ஈசாக்கு பலியிடப்பட போகிறான், இதனாலே ஆபிரகாமுக்கு சந்ததி இல்லாமல் போகிறது, இயேசு கிறிஸ்து பிறக்க போறதில்லை, இப்படி ஒரு கொண்டாட்டம் அவனுக்கு. ஆனால் தேவன் கொடுத்த பரீட்சையிலே ஆபிரகாம் வெற்றி பெற்றான். ஹல்லேலூயா. ஈசாக்கு அவனுக்கு ஒரு வித்து இருக்கக்கூடாது என்று சொல்லி ஈசாக்குடைய மனைவியையும் மலடாக்கினான் சாத்தான். ஆனால் கர்த்தர் அந்த மலடிக்கு ட்வின்ஸ் கொடுத்தார், 2 குழந்தைகளை கொடுத்தார். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அடுத்த காரியம் சொல்லுகிறேன், கேளுங்கள். யாக்கோபு, ஏசா என்ற 2 பிள்ளைகள் ஈசாக்குக்கு பிறந்தார்கள். அவர்களுக்குள்ளே விரோதத்தை, குரோதத்தை உருவாக்கினான் இந்த சாத்தான். முற்பிதாவாய் யாக்கோபுதான் இருக்க வேண்டும் என்று தேவன் முன்குறித்திருக்கிறார். தேவனால் முன்குறித்த இந்த யாக்கோபு முற்பிதாவாய் இஸ்ரவேல் மக்களுக்கு இருக்கக்கூடாது என்று சொல்லி அதற்கு தடை செய்ய ஆரம்பித்தான் பிசாசு. இதனாலே யாக்கோபையே கொல்ல வேண்டும் என்று அவனுடைய சகோதரன் மூலமாகவே முயற்சி எல்லாம் செய்தான். ஆனால் கர்த்தர் அந்த நாள் ராத்திரியிலே யாக்கோபை பாதுகாத்தார் தேவன். அந்த இரவு ஜெபத்திலே ஆசீர்வதித்து பாதுகாத்தார் தேவன். ஆக சாத்தான் எவ்வளவுதான் தடைகளை செய்து கொண்டே இருந்தாலும் தேவன் அதற்கு ஒரு மாற்று வழிகள் எல்லாம் உருவாக்கி இயேசு பிறக்க வேண்டும் என்பதிலே ஆதி திட்டத்தில் இருந்து ஒரு மாற்றமும் இல்லாமல் செய்து கொண்டே வந்தார். நாட்கள் ஆக ஆக மோசே என்ற ஒரு குழந்தை பிறந்தது. மோசே என்ற குழந்தை பிறக்கும் பொழுது அந்த இஸ்ரவேல் சமுதாயம் எகிப்திலே அவர்கள் வேலைக்காரர்களாய் அடிமைகளைப் போல இருந்தார்கள். அந்த குழந்தை பிறந்து இருக்கும் பொழுது எபிரேய ஆண் பிள்ளைகளை எல்லாம் கொல்ல வேண்டும் என்று பார்வோன் ராஜா ஒரு பெரிய சட்டம் போட்டான். இது பிசாசுனுடைய தூண்டுதல் தான். ஏனென்றால் எபிரேய அந்த சந்ததியிலிருந்து தானே இயேசு கிறிஸ்து பிறக்க போகிறார்.
இந்த மோசே வழியா இயேசு பிறந்து விட்டால், அதனாலே எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்று விட்டால் இயேசு கிறிஸ்துவே பிறக்க முடியாது என்று சொல்லி எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொல்ல வேண்டும் என்று திட்டம் போட்டான். ஆனால் மோசே மாத்திரமே பாதுகாக்கப்பட்டான் நாணல் அருகிலே. அடுத்த காரியம் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படியே காலங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. யோராம் என்ற ஒரு ராஜாவுடைய மனைவி, அவள் ராணியாகி விட்டாள். அவள் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் ராஜ குடும்பத்துக்குள் வராதபடிக்கு எல்லா பிள்ளைகளையும் கொன்று போட்டு தானே ராணியாய் இருக்க வேண்டும் என்று யோராமினுடைய மனைவி செய்தாள். ஆனாலும் எல்லா பிள்ளைகளையும் கொண்டு போட்டா அங்கே சந்ததியே இல்லாமல் போயிருமே. அதற்கு பிறகு இயேசு கிறிஸ்து எப்படி பிறப்பார்? பிசாசனுடைய திட்டம். ஆனாலும் நம் தேவன் யோவாசு என்ற ஒரு சின்ன ஒரு மகனை மாத்திரம் பாதுகாத்தார் அந்த காலகட்டத்தில். அடுத்து அரேபியர் மூலமாய் யோராமுடைய பிள்ளைகள் எல்லாம் அழிப்பதற்காய் முயற்சி செய்தான் பிசாசானவன். ஆனால் அதிலே அகசியா என்ற ஒரு பையன் தப்பினான். அவன் வழியைத்தான் இயேசு கிறிஸ்து பிறந்திருக்கிறார். இஸ்ரவேல் வம்சம் அழிந்து போக வேண்டும், முற்றிலுமாய் ஒன்றுமில்லாமல் போக வேண்டும் என்று சொல்லி 2 முறை இஸ்ரவேல் சமுதாயத்திற்கு அடிமைத்தனத்தை உருவாக்கினான் இந்த சாத்தான். ஒன்று எகிப்து தேசத்துக்கு, இன்னொன்று பாபிலோன் தேசத்திற்கு. 2 முறை அடிமைத்தனத்தை ஏவி விட்டான் சாத்தான். ஆனாலும் 2 முறையும் தேவன் விடுதலை பண்ணி கொண்டு வந்தார். அல்லேலூயா. தேவ திட்டத்திற்கு எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் சரி, இயேசு பிறந்தே தீர்வார் என்று தேவன் காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். சாத்தானும் தடைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறார். தாவீதின் குமாரனாய் இயேசு கிறிஸ்து வராதபடிக்கு, தாவீதின் குமாரனாய் இயேசு கிறிஸ்து வரவே கூடாது என்று சொல்லி தாவீதையே சவுல் மூலமாய் 21 முறை கொல்லும்படியாய் திட்டம் போட்டான் இந்த சாத்தான். ஆனாலும் கர்த்தர் தாவீதை பாதுகாத்தார். இஸ்ரவேலரை அழிக்கும்படியாக, இஸ்ரவேல் சமுதாயத்தை அழிக்கும்படியாக. அப்பதான் இயேசு பிறக்க முடியாது. இஸ்ரவேல் சமுதாயத்தை அழிக்கும்படியாக ஆமான் என்ற ஒரு மந்திரி அங்கே காரியங்களை செய்தான், சட்டங்களை போட்டான், நாட்களை குறித்தான், நேரத்தை குறித்தான். ஆனால் அதிலிருந்தும் பாதுகாப்பு கொடுப்பதற்காய் அடிமையாய் வந்த எஸ்தரை ராணியாய் மாற்றி அங்க எஸ்தர் மூலமாய் தேவன் அந்த தடையை உடைத்தார். அல்லேலூயா. ஆக பிசாசனவன் எவ்வளவு தடைகளை கொண்டு வந்தாலும் சரி, அவருடைய திட்டம் நிறைவேறிக் கொண்டே வந்து கொண்டிருக்கிறது. மரியாளுக்கும் யோசேப்புக்கும் நிச்சயதார்த்தம் முடிந்து விட்டது. மரியாள் கர்ப்பவதி ஆகிவிட்டாள். மரியாள் கர்ப்பவதி ஆகிவிட்டாள் என்ற விஷயம் யோசேப்புக்கு தெரிந்து விட்டது. உடனே யோசேப்பு மரியாளை தள்ளிவிட வேண்டும் என்ற ஒரு முயற்சி வந்து விட்டது. இப்படி ஒரு முயற்சியை யோசேப்புக்குள்ளே இப்படி ஒரு எண்ணத்தை உருவாக்கினவன் பிசாசானவன். ஆனாலும் தேவன் காபிரியேல் தூதன் வழியாக அவனுக்கு அறிவுரைகளை சொல்லி எதிர்காலத்தை பற்றி விளக்கி யோசேப்பை கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்து விட்டார் நம் தேவன். ஆக இப்படியாய் ஆதியிலிருந்து இயேசு கிறிஸ்து பிறக்கும் வரைக்கும் இப்படியாய் ஏராளமான தடைகளை தாராளமாய் இந்த பிசாசானவன் செய்தான். எல்லா தடைகளும் உடைந்தது. தேவனுடைய திட்டம் நிறைவேறியது. இயேசு கிறிஸ்து பிறந்தார். பிறப்பை தடுக்க இயலாத சாத்தான், ஆதியிலிருந்து முயற்சி செய்த சாத்தான், அவருடைய பிறப்பை தடுக்க இயலாத சாத்தான் பிறந்த இயேசுனுடைய ரட்சிப்பை உலகம் அடையக்கூடாது என்பதற்காக, பிறந்த இயேசுடைய ரட்சிப்பை அவர் அருளாதபடிக்கு அதற்கு என்னென்ன தடைகள் எல்லாம் செய்ய வேண்டுமோ என்று நிறைய தடைகளை செய்தான். அதிலே 1-2 மாத்திரம் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன்.